Hey, hello guys, welcome to my another video. Hope everyone is doing good. இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பாக்கம் பக்கத்தில் சட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, சின்ன டவுன் மாதிரி. ஸோ அங்கே வந்து டச் ஃபோர்ட்டு சொல்லிட்டு டச் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு ரீஸ்டரேஷன் நடந்து இப்போ அது வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம். ஸோ அது வந்து தாம்பரத்துலேருந்து ஐ திங்க் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ ஈசிஆர் வழியாக வந்திங்கன்னா மாமல்லபுரம் க்ராஸ் பண்ணி போகணும். அண்ட் இந்த சைடு ஜிஎஸ்டியில் வந்திங்கன்னா செங்கல்பட்டு அதெல்லாம் க்ராஸ் பண்ணி திருக்கழுக்குன்றம் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். அங்கே எப்படி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இன்னைக்கு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான ஒரு சன்னியோடு இருக்குது, வார்மாக இருக்குது. இட்ஸ் குட். ஸோ அந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 17th centuryயில் கட்டியிருக்காங்க போல இருக்குது. ஸோ டச்சு இங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்தப்போ கட்டியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஸோ சட்ராஸில் இந்த ஃபோர்ட் கட்டினாங்க. ஸோ சட்ராஸே வந்து டோட்டலாக டச் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் 1818 ஐ திங்க் பிரிட்டிஷ் வந்து அதை வந்து இன்வைட் பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோலில் போச்சு. அதுக்கப்புறம் அதை அபேண்டன் ஆகி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணி அண்ட் இப்போ வந்துட்டு அது ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ மாமல்லபுரம் வந்தாச்சு. ஸோ மாமல்லபுரத்துலேருந்து நீங்கள் உள்ளே போகாமல் அப்படியே ரோட்லேயே கண்டினியூ பண்ணணும். இது கல்பாக்கம் போகிற ரூட் தான். ஸோ அங்கே அப்படியே போயிட்டு சட்ராஸ் வந்து கட் ஆகும். ஸோ கைஸ், மாமல்லபுரம் தாண்டி வந்தீங்கன்னா வந்துட்டு 2 ரோடு பிரியும். ஆக்சுவலி 3 ரோட்ஸ் பிரியும். ஒன்று வந்து ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே திருப்பூர் இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சென்ட்ரலாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம் அந்த ரோடு போகும். அப்படியும் போகலாம், அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சட்ராஸ் அந்த இது கனெக்ட் பண்ணலாம். பட் அது இல்லாமல் பஸ்ஸில் நீங்கள் ஆக்சுவலாக ஈஸியாகவே அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் அந்த ரோடு எடுக்கணும். ஸோ கைஸ், அந்த 7 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு ஜங்ஷன், மெயின் ஜங்ஷன் ஆகும். ஸோ லெஃப்டில் போனீங்கன்னா ஐ திங்க் கல்பாக்கம் போகும். பஸ்ஸிங் ஜங்ஷன். ஓ, நைஸ் scenic view. மூடி இருக்கு, கிட்ட கேட்டால் தெரியுமே. உள்ள அலோடா? இன்னும் ஓப்பன் பண்ணலையா? சூப்பர் கைஸ், இதுதான் சட்ராஸ் ஃபோர்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட்னால மூடி வச்சுருக்காங்க. பட் நான் நெட்டில் சர்ச் பண்ணேன், இப்போதைக்கு இது ஓப்பனில் தான் இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பிக் டிசப்பாயின்மெண்ட். ஸோ கோவிட்னால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வெளிலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கு. இது உள்ளே போயிருந்தோன்னா பார்த்துருக்கலாம். சாரி, இன்னொரு நாள் தான் வந்து நம்ம இதை பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அப்படியே இங்கே அதை ஒட்டினா மாதிரியே பீச் இருக்கும். இதுதான் சட்ராஸ் பீச்சு. எம்டியாக தான் இருக்குது.
ஸோ சாரி கைஸ், கோவிட்னால இப்போது அது வந்துட்டு விசிட்டர்ஸ்க்கு அலௌடு இல்லை. ஸோ அதனால் வெரி டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஏமாற்றத்தோடு திரும்புகிறோம். மேபி இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணோன்னு மேபி வந்து அதை பார்க்கலாம் என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், see you guys in next video. Until then, bye bye.